பஞ்சாயத்துல எனக்கு எதிராக தீர்ப்பு சொல்லி தண்டனை வாங்கி கொடுத்தியல்ல? ஆமாண்டா, நீ செஞ்சது தப்புன்னு பஞ்சாயத்து தீர்மானம் பண்ணிச்சு. நான் தண்டனை கொடுத்தேன். இப்ப உன்னால என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது சாமி, ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ இந்த ஊருக்கே நாட்டாம நீ சொன்ன அந்த ஊரே கேக்கு, உனக்கு ஒண்ணும் பண்ண போறது இல்ல. டேய், அந்த பாம்பு எடுத்து வந்து விடுங்கடா. என்னடே, நீ செய்யற அக்கிரமத்தை யாருமே பார்க்கல நினைக்க வேண்டாம். அந்த மகமாய் பார்த்துக்கிட்டு தான் இருக்கா. அவ ஒண்ணு சும்மா விட மாட்டா. ஒத்து அநியாயமா என் புருஷனை கொண்டுட்டியே. கேட்டியரா, நான் கொண்டுட்டேனா? ஐயோ முதலாளி, அவ கள்ள புருஷன் கூட இருந்தத அவ புருஷன் பார்த்துட்டான். அதனால அவளே கொண்டுட்டா. இப்படித்தான் நாளைக்கு பஞ்சாயத்துல சொல்லணும். சொல்லுவில்ல? சொல்வேண்டா, இப்ப ஊரை கூட்டி இங்க நடந்த உண்மையை சொல்வேன். அப்படி நீ வாயை திறந்த உன் புள்ள வாயை நான் மூடிடுவேன். எப்படி வசதி? அப்படி வா வலிக்கு. டேய், எடுத்துட்டு போங்கடா அவளை. பாருங்க, வா. உங்க அப்பாவை உங்க அம்மா கொன்னுட்டா. குடும்பத்தை அழிச்சு
என் அம்மா மேல வீணா பழி சுமத்தி இந்த ஊரை என்ன தேசி மகன் சொல்ல வச்சிட்டியாடா பாவி. என் தாலி அறுத்தாத்தான் பழி வாங்குறதாகும் தீரும்னா எதையும் சேர்த்து வெட்டிட்டு போடா. பெட்டுடா பெட்டு. பெத்த கடனை தீக்க வந்த, இப்போ வளர்த்த கடனுக்காக விட்டுட்டு போறேன். என்ன பார்த்து ஏன் ஒளியறீங்க? நான் என்ன தப்பு செஞ்சேன்? நான் சொல்றதை கேட்க மாட்டீங்களா? கவலைப்படாதீங்க. ஊர் ஜனங்களாம் உங்களை பார்த்து கதவு மூடிட்டாங்கன்னு நினைக்காதீங்க. அவங்க உங்களை வெறுக்கல, அந்த ராஜமாணிக்கத்துக்கு பயந்துதான் அப்படி நடந்துக்கிட்டாங்க. இனி அவங்களெல்லாம் உங்க பக்கம் திசை திருப்பணும். அந்த அப்பாவி ஜனங்களுக்கு யார் இருக்கா? அவங்களுக்காக யார் போராடுவா? அவங்கள ஏமாத்தி பத்திரங்கள்ல கை நாட்டு வாங்கி அடிமைப்படுத்தி வச்சிருக்கானே, அதை எதிர்த்து நீங்க போராடணும். அப்ப பாருங்க, உங்களை வெறுக்கிற இதே ஊர் ஜனங்க உங்களை தலைமையில தூக்கி வச்சுட்டு கொண்டாட போறத. அந்த ராஜமாணிக்கத்துக்கிட்ட வீரத்தை காட்டுறதை விட விவேகத்தை காட்டுங்க. நான் சொன்னதை நடத்தி காட்டுறதா எனக்கு வாக்குறுதி கொடுங்க. என்ன யோசிக்கிறீங்க? நீங்க சரின்னு சொன்னாதான் என் லட்சியத்தை முடிச்சுட்டேங்கிற முழு திருப்தியோட நான் இங்கிருந்து போவேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என்ன? நீ இங்கிருந்து போக கூடாது. நான் எப்படி என் நிலைமை உங்களுக்கு புரிய வைக்கிறதுனே தெரியல. நான் போய்தான் ஆகணும். போ போ. ஆனா நீ சொன்ன விவேகம் அது என்கிட்ட இருக்காது. வேகம் தான் இருக்கும். போதுமா? கவிதாமா எப்படி செத்தாங்க? சொல்லுடா சொல்லுடா. தெரியாது 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 உனக்கு. சொல்லுடா 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 சொல்லு சொல்லு. சொல்றியா இல்லையா? சொல்லுடா சொல்லுடா. நான் அவனுக்கு துரோகம் பண்ணிட்டு என்ன மன்னிச்சிடு, என்ன மன்னிச்சிடு ரங்கான மன்னிச்சிடு. இத நீ நாளைக்கு கோர்ட்ல எல்லாரும் முன்னாடி சொல்லுவியா? சொல்றேன். போ. வாகன்னு நாளைக்கு கோர்ட்ல சாட்சி சொல்ல போறீங்களா? சாட்சி கூண்டுல ஏறினா முதல்ல என்ன செய்ய சொல்லுவாங்க? சத்திய பிரமாணம். எங்க கையை நீட்டி சொல்லு. நான் சொல்வதெல்லாம் உண்மை. சொல்ற. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. வக்கீல்கள்லாம் வந்து வாதாடுங்கப்பா. கணம் கோட்டார் அவர்களே,
எதிர்வாதம் பண்ணப்பா. ஆர்டர் 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 ஆர்டர். இத்துடன் நீதிமன்றம் கலைக்கப்பட்டது.